ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நிச்சயம் இப்போவே வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டது வீட்டில் இருக்கவங்களுக்கு தலைகால் புரியல. என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சதீஷ் பாண்டியன் கிட்ட நான் அரசு கிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியனுடைய அக்கா இதுல போயிட்டு என்ன இருக்கும், எந்த விஷயத்தினாலும் நீ பேசல, தாராளமா நீ பேசலாம், இதுக்கெல்லாம் நீ கூச்சப்பட வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் ஏப்பா மீனா நீ கூட போமான்னு சொல்றாங்க. உடனே கோமதி மீனா கிட்ட இங்க பாருடி, அங்கவே கொஞ்சம் பக்கத்துல நின்று பேசுன்னு சொல்றாங்க. சரி அத்தன்னு சொல்லிட்டு மீனாவும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அங்க போனதும் மீனா கிட்ட சதீஷ் எங்க இப்படி இருந்தா எங்களால எப்படிங்க பிரைவசியா பேச முடியும், கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொன்னதும் சரி ஓகே நான் 8 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிக்கிறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து மீனா கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. அப்ப சதீஷ் நீ ரொம்பவே ஜாலியான டைப்னு சொன்னாங்க, ஆனா வந்ததுல இருந்து அமைதியா இருக்க, என்ன ஷை டைப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு வீட்டுல இருக்கவங்க மற்றவங்களோட சம்மதத்தை விட உன்னுடைய சம்மந்தம் தான் எனக்கு வேணும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அரசியும் தலையிடுறாங்க. இதை மீனா பார்க்குறாங்க. சாரிங்க, எப்பயும் போல பழக்க தோஷத்தில் இப்படி பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமா சதீஷ் சொல்ல இப்போ கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அரசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரசி ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ மீனா போயிட்டு அரசி கிட்ட என்ன அரசி இவ்வளோ சீக்கிரமாக ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க, உன் படிப்பை பற்றி எந்த விஷயமும் நீ மாமா கிட்ட பேசலையான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பண்ண வேலைக்காக, நான் செஞ்ச தண்டனைக்காக என் படிப்பை முடிக்காம போனது தான் எனக்கு தண்டனையா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே மீனா ஒத்துக்கிறேன், நீ தப்பு பண்ணிட்ட, நான் அதை சரி நல்லா சொல்ல வரல, நீ பண்ணது தப்பு தான், அதுக்காக படிப்பு நிறுத்தி கல்யாணம் பண்ணணுன்றதெல்லாம் ரொம்பவே அவசரமா இருக்கு, நான் கூட கொஞ்ச நாள் போகும் அப்படி இப்படி நினைச்சா உடனே கல்யாணம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம் முடிஞ்ச கையோட உன்னை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அங்க உன்னால தனியால நிக்க முடியுமா? இப்ப நான் எதை நம்பி வந்தேன்னா என் படிப்பு என் வேலை அது மேல இருந்த நம்பிக்கையில நான் சுயமா நான் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. அதே மாதிரிதான் ராஜு எல்லாருமே சொல்றாங்க. மயிலும் படிப்போட அருமை எனக்கும் நல்லா தெரியும், படிப்பு ரொம்பவே முக்கியம், ஆனா யார்கிட்டையும் பேச முடியாது, வேணும்னா மாப்பிள்ளை கிட்ட பேசி பார்க்கலாம். இல்ல சதீஷ் பார்த்தா படிச்ச பையன் மாதிரி தெரியுறாரு, அதனால கொஞ்ச நாள் இந்த கல்யாணத்தை தள்ளி போட சொல்லி கேட்கலாமா, மாமாவுக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சா தேவையில்லாம பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அரசு ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இப்ப அரசு என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.